பொன்மனம் இவள் மனம் பூவில் தோன்றாத நறுமணம் நறுமணம் நறுமணம். அம்மா தேவி காப்பி போட்டியாம்மா? இதோ வந்துட்டேம்மா. இந்தாங்கம்மா. இந்த அக்கா எனக்கு பிடிச்ச மாதிரி ஸ்ட்ராங்கா போட்டிருக்கல. போட்டிருக்கேன், முதல்ல குடிச்சு பாரு. அக்கா காலேஜ் கிளம்பணும், ட்ரெஸ் சைன் பண்ணி வச்சிட்டியா? எல்லாம் பண்ணி வச்சிட்டேன்டி, நீ சீக்கிரம் குளிச்சுட்டு கிளம்புற வழியப்பா. அக்கா இன்னைக்கு காலேஜ்ல ரிசல்ட் ப்ரமோட் மீட்டிங் இருக்கு, 3 மணிக்கு நீ வந்துருவல்ல? எப்படி நான் மறப்பேன், நான் கண்டிப்பா வந்துடுறேன். சரியா? அம்மா சமையல்லாம் ரெடி பண்ணி வச்சிட்டேன், பார்த்து பத்திரமா இருந்துக்கோங்க. எனக்கு டைம் ஆச்சு, நான் கிளம்புறேன். சரி போயிட்டு வாமா. ஏய் பிரியா, அது என்னடி அது செல்ஃபு ப்ரமோட்டு மீட்டிங்னு? உன் பொண்ணு அதாண்ணா ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் ஆயிருக்கேனா, அதான் அக்காவை கூப்பிட்டு பாராட்ட போறாங்க. தெரியுதுடி, நீ 10 மணி வரைக்கும் தூங்கும் போதுமே என் பொண்ணு நைட்டு முழுக்க முழிச்சு படிக்கிறான்னு. நீ வேறம்மா 15 அரியர் வச்சிருக்கேன். அக்காவை கூப்பிட்டு நல்லா திட்ட போறாங்க இன்னைக்கு. அம்மா நான் போயிட்டு வரேம்மா. நைல் கொண்டு வந்திருக்கேன். இந்தாங்கம்மா. ரொம்ப தேங்க்ஸ்மா, நான் போயிட்டு வரேன். குட் மார்னிங் சார். குட் மார்னிங். இந்த அமௌண்ட் சார். ஓகே, டார்கெட் ஜாஸ்தி பண்ணணும். ஷியோர் சார், கண்டிப்பா. சரி, நான் வரேன் சார். சரி போயிட்டு வாங்க. காலையிலேயே அம்மா வேண்டாம்மா, ஒரு ஊதுவத்தி வேண்டாம், வாங்குங்கம்மா. அம்மா ப்ளீஸ்மா, ஒரே ஒரு ஊதுவத்தி வாங்கிக்கோங்கம்மா. எனக்கு Please, ஊதுபத்தி ஓனம்மா. ஒன்னே ஒன்று எனக்கு வாங்கிக்கோங்கம்மா. எதுக்குமா ஊதுபத்தி? அம்மா நீங்க தான்மா முதல் போனி. முதல் போனினா உன் தொல்லை தாங்க முடியல. என்னம்மா நீ? சரி இந்தா குடு. பரவாயில்ல, இருக்கட்டும். ரொம்ப தேங்க்ஸ்மா. ஒரு சார் சார் எக்ஸ்கியூஸ் மீ சார், நான் மார்க்கெட்டிங்லேருந்து வரேன் சார். என்ன மார்க்கெட்லேருந்து வரீங்களா? இல்லை சார், இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாம் மார்க்கெட்டிங் பண்ணுற கம்பெனிலேருந்து வரேன். இந்த ஊதுவத்தி வாங்கிக்கோங்க சார். ஊதுபத்திலாம் வேணாம், வேற என்ன இருக்கு? சார் இந்த சோப் பவுடர் இருக்கு சார், ரொம்ப நல்லா இருக்கும். ஹலோ, எங்களை பார்த்தா சோப் வாங்குற மாதிரியா இருக்கு? வேற என்ன இருக்கு? இருக்கு சார். சார் இதுதான் சார் லேட்டஸ்ட் பர்ஃப்யூம், இதோட ஃப்ராக்ரன்ஸ் ரொம்ப நல்லா இருக்கும். எவ்வளோ விலை இது? 180 rupees சார். இதோ பாரு மச்சி. பார்த்துட்டேன் மச்சி, நல்லா தான் இருக்கு. சரி இன்ஸ்டால்மெண்ட்டில் தருவீங்களா? மொக்க வாங்கிட்டோமா? இதுதான் கடை. நைட்டு பூந்துருவோமா? பூந்துருவோம். சார் ஊதுவத்தி வாங்கிக்கோங்க சார். வேற என்ன இருக்கு? சோப் பவுடர் இருக்கு சார். அப்புறம் தேங்காய் எண்ணெய் கூட இருக்கு. பத்தியே கூடு. எவ்வளோ பாக்கெட் சார்? ஒன்று போதுமா? இந்தாங்க. பத்த வைடா. பத்த வச்சிருவோம். போட்டு பத்த வைக்கிறது தானே நம்ம பொழப்பு.
வாசனையே இல்லையே. ஆமாம்பா, வாசனையே இல்லையே. அண்ணே என்னண்ணே இப்படி சொல்றீங்க? இது நிறைய பேர் வாங்கியிருக்காங்கண்ணே, நல்ல பிராண்டும். என் காசை கொடுங்கண்ணே, நான் போயிடுறேன். உன்கிட்ட காசு இருக்கே? இப்போதானே பிளானே போட்டுக்கிறோம். ஆ, கை வேற அரிக்குது. நாளைக்கு இந்த பக்கம் வருவீல, அப்போ வந்து வாங்கிக்கோ. என்ன லுக்கு? வா. ம், என்ன ஜென்மங்கள். அண்ணா தர்பூசணி கொடுங்களேன். இந்தாங்கண்ணா. ஐ சிக்ஸர். அம்மா அங்க பாருமா. ஆமாண்டி. ஏய் பிரியா, அம்மா உங்களுக்காக தர்பூசணி வாங்கிட்டு வந்திருக்கேன், சாப்பிடுங்கம்மா. சரிம்மா, வைம்மா, நான் சாப்பிட்டுக்கிறேன். தோ தோ. என்னம்மா ஆடுறாங்கடி பாரு. கண்டிப்பா வின்னு தான். ஆமாம்மா. ஏன் சாப்பிடல? அம்மாவே சாப்பிடல, நான் மட்டும் எப்படி சாப்பிட்றது? இந்தாங்கண்ணே. ம். ரொம்ப தேங்க்ஸ்ண்ணே. சார் என்னம்மா லேட்டு? உனக்காக தான் வெயிட்டிங். வணக்கம் சார், நீங்கள் தான் ரெகுலர் கஸ்டமராக இருந்து ஹெல்ப் பண்ணுறீங்க. தேங்க்ஸ் சார். சரிம்மா. நானும் பிரியாவும் சாப்பிட்டுட்டோம். நீ சாப்பிட்டுட்டு அந்த பாத்திரத்தெல்லாம் துலக்கி வச்சிருமா. மா என்னம்மா இது? டெய்லி இந்த வேலைலாம் நான் தானே பார்க்குறேன். இன்னைக்கு ஒரு நாள் பிரியாவை பண்ண சொல்லுங்களேன். என் கையெல்லாம் வலிக்குதுமா, எனக்கு நிறைய வேலை இருக்கு. இல்லை தேவி, அவ காலேஜுக்கு போறா, படிக்கிறா, நைட்டெல்லாம் கண்ணு முழிச்சு எழுதுறா, வேலையே பார்க்க மாட்டேன்னு சொல்லிட்டா. அப்போ இந்த வீட்டில் நான் தான் எல்லா வேலையும் பார்க்கணுமா? அப்படிதானே? கொஞ்சம் பொறுத்துக்கம்மா. நல்லாவே பொறுத்துக்கிறேம்மா, நல்லாவே பொறுத்துக்கிறேன். நான் தினமும் சூடா ஆக்கி போடுறேன், நீயும் அவளும் தின்னுட்டு நல்லா தூங்குங்க. அக்கா, நான் சாப்பிடுறது உனக்கு பிடிக்கலன்னா சொல்லு. அதுக்காக இப்படி தேவையில்லாமலாம் பேசாத. இவ்ளோ பேசுறியே, கொஞ்சம் வீட்டு வேலை செஞ்சதா என்னவா? அது நீ எனக்கு சொல்ல வேண்டாம். நல்லா பேசுறடி, கொஞ்சம் வேலை செஞ்சதா என்ன? நான் நல்லா ஆக்கி போடுறேன், நீயும் தின்னுட்டு தூங்கு. இனிமே உன் சாப்பாட வேண்டாம், ஒண்ணு வேண்டாம். இனிமே நான் இந்த வீட்டுல சாப்பிட்டேன்னா என்ன கேளுமா. இந்த மாதிரி பேசாத தேவி, உன் தங்கச்சிக்கு நீ தானே எல்லாமே. இப்படி சொல்லி சொல்லியே வாயை அடைச்சிருங்கம்மா. நான் உங்களுக்கு நல்ல மாடு கிடைச்சேன், எவ்வளவு கறக்க முடியுமோ நல்லா கறந்துக்கோங்க. மா, தயவு செய்து இவளை பேச வேண்டாம்னு சொல்லுங்கம்மா. இனிமே இவ வாயை திறந்து பேசினா அப்புறம் நான் ஹாஸ்டல்ல போய் தங்கிடுவேன். சேர்வடி, நல்லா சேர்வ. அதுக்கும் நான் தான் பணம் கட்டணும். எல்லாம் என் தலை எழுத்து. அம்மா தாயே, நீ போய் நல்லா தூங்கு. நீ ஒரு வேலையும் செய்ய வேண்டாம், எல்லா வேலையும் நானே செஞ்சுக்கிறேன். ச்சே, இந்த வீட்டுல நிம்மதியே இல்ல. என்னம்மா இந்த பிரியா, நான் எது சொன்னாலும் தப்பாவே எடுத்துக்கிறா. நீயே யோசிச்சு பாரு, என்னைக்காவது எனக்காக ஏதாவது ஆசைப்பட்டு கேட்டிருப்பேனா இல்ல வாங்கியிருப்பேனா?
நான் தான் படிக்கல, என் தங்கச்சியாவது படிக்க வச்சு நல்ல நிலைமை கொண்டு வரணும்னு இந்த பைய தூக்கி வீடு வீடு அலைஞ்சிட்டு இருக்கேம்மா. எனக்கு புரிஞ்சிக்கவே மாட்டாளா? நீயும் கடைசியில நான் புரிஞ்சுக்கல. எனக்கு தூக்கம் வருதுமா. எத்தனை துன்பங்கள் இவள் வாழ்வில், எத்தனை உறவு பிணைப்புகள் அடித்து செல்லுதே புயல் மழையில், அடித்து செல்லுதே புயல் மழையில். எத்தனை துன்பங்கள் இவள் வாழ்வில். உறவுகள் காக்க உழைத்து திரிந்தாள், இறுதியில் உறவால் மனம் கசந்தாள். பொன்மனம் கொண்டு வாழும் இவளுக்கு பெரிதாய் வருமோ புது வாழ்வு, பெரிதாய் வருமோ புது வாழ்வு. பெருசா போ போ. நேற்று உங்ககிட்ட ஒரு மேட்டர் சொன்னல, முடிச்சா இல்லையா? முடிச்சிட்டேன் தலைவா. நீ உத்தரவு போட்டால் முடிக்காமல் இருப்பேனா? பெருசா, நான் பேசுறத ஒட்டு கேட்டுன்னு இருக்கியா? இல்ல தம்பி, மீதி காசு வாங்கணும், அதை வாங்கிட்டு போலான்னு நிக்கிறேன். மீதி காசு எல்லாம் ஒன்றும் இல்லை, போயா என்னங்க போன்றல. வாங்க போயிடலாம், வாங்க. இந்த மாசம் வாடகைக்கு என்னங்க பண்ண போறோம்? ஒரு இடத்துல கேட்டு வச்சிருக்கேன், கண்டிப்பா கிடைச்சிரும். அறிவு இருக்காடா உனக்கு? என் வீட்டுக்காரி மேல இடிச்சுட்டு போற. போய்கிட்டே இருக்க, அடிச்சா உன்ன. ஏண்டா கண்ணு மண்ணு தெரியாம ஓட்டுறியா? ஐயோ, என் பொண்டாட்டிக்கு என்னாச்சுன்னு தெரியலையே. தாத்தா, நீங்க எதுவும் பயப்படாதீங்க, உடனே ஹாஸ்பிடலுக்கு போங்க. சரிம்மா. ஆட்டோ, சீக்கிரம் வாங்க. நம்ம ஆஸ்பத்திரிக்கு போவோம், கவலைப்படாத. இங்க வாங்க சீக்கிரம். ஆட்டோ வாங்கம்மா. பாத்து மெதுவா ஏறுங்க. தாத்தா, பாட்டியை பத்திரமா கூட்டிட்டு போங்க. சரிம்மா. கவனமா போங்க, ஒண்ணும் ஆகாது. சீக்கிரம் போப்பா. பிள்ளையாரப்பா, தாலி கட்டின மனைவிய அடுத்த மனுஷன் அடிச்சா ஏன்னு கேட்காத ஆம்பளைங்க இருக்கிற இந்த சமுதாயத்துல பாட்டிக்காக தாத்தா எப்படியெல்லாம் பதறி போயிட்டாரு. பாட்டிக்கு எதுவும் ஆகக்கூடாதுன்னு நான் வேண்டிக்கிறேன் பிள்ளையாரப்பா. தாத்தாவை போல மனைவியை நேசிக்கிற ஒரு தைரியமான புருஷன் என் வாழ்க்கையில அமையணும்னு என் மனசை திறந்து உன்கிட்ட சொல்லிட்டேன் பிள்ளையாரப்பா. நீ தான் பதில் சொல்லணும்.